ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா கோயம்புத்தூர்லேயே மிகவும் முக்கியமான முருகன் கோயிலில் ஒன்றான கிணத்துக்கடவு பொன்மலை வேலாயுத சுவாமி திருக்கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கோயில் கிபி 14ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட மிகவும் பழமை வாய்ந்த இந்த திருக்கோவிலுக்கு எப்படி வர்றதுங்கிறதையும் இந்த கோயிலோட சிறப்புகளையும் சொல்லியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மயிலப்பூ சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இப்போ கோயம்புத்தூர் பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் இருக்கிற மலமிச்சம்பட்டியிலேருந்து பொன்மலை வேலாயுத சுவாமி திருக்கோவிலுக்கு கிளம்புறேங்க. இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு நிறைய பஸ் வசதி இருக்குங்க. உக்கடத்துலேருந்து பொள்ளாச்சி போகிற எல்லா பஸ்ஸுமே இந்த கோயிலுக்கு போகுங்க. நேராக ஸ்ட்ரெயிட் ரோடு தாங்க, நம்ம எங்கேயும் திரும்ப வேண்டியதில்லை. நம்ம இப்போ பாலத்து மேலே போகாமல் இடது பக்கமாக போகிற ரோட்டில் நம்ம போய்க்கலாங்க. பாலத்து மேலே போனால் பொள்ளாச்சிக்கு போவோங்க. நம்ம பொன்மலை வேலாயுத சுவாமி கோயிலுக்கு போகிறதுக்கு இடது பக்கமாக போகிற ரோட்டில் தாங்க போகணும். இங்கிருந்து கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் தாங்க வரும். இந்த கோயில் பார்த்திங்கன்னா கிணத்துக்கடவு பஸ் ஸ்டாண்டுக்கிட்டேயே இருக்குங்க. இந்த பஸ் ஸ்டாண்டை பழைய பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. பஸ்ஸில் வந்தால் கிணத்துக்கடவு பழைய பஸ் ஸ்டாண்டுன்னு சொன்னீங்கன்னா அங்கே இறக்கி விடுவாங்க. கோயம்புத்தூர் பஸ்ஸுக்கு போகிற ரோட்டை தாண்டி முன்னாடி பார்த்தோம்னா கோயில் இருக்குங்க. நம்ம இப்போ கிணத்துக்கடவு வந்துட்டோங்க. இந்த பாலத்தில் வலது பக்கமாக திரும்பினோம்னா கோயில் முன்னாடியே இருக்குங்க. இங்கே முன்னாடி கடைகள் நிறைய இருக்குங்க. பூஜைக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம். நம்ம இப்போ கோயிலுக்கு வந்துட்டோங்க. வண்டியை இப்போ இங்கே பார்க் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போய்க்கலாம். 2 வீலர் மட்டும்தாங்க இங்கே பார்க் பண்ண முடியும். 4 வீலரெல்லாம் இங்கே பார்க் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க. இதுதாங்க கோயிலோட நுழைவு வாயில். நம்ம இப்போ இங்கிருந்து தான் நம்ம மலை மேலே ஏறணும். நம்ம இப்போ அடிவாரத்தில் இருக்கிற ராஜ கணபதி விநாயகரை வழிபட்டுட்டு நம்ம மலை ஏறிக்கலாங்க. இங்கிருந்து மலை மேலே போகிறதுக்கு சுமாராக ஒரு 200 படிக்கட்டு இருக்குங்க. நம்ம மலையேறப்ப இடது பக்கமாக பார்த்தீங்கன்னா கன்னிமார் கருப்பராயன் கோயில் இருக்குங்க. நம்ம இப்போ அங்கே போய் கன்னிமார் கருப்பராயனை வழிபட்டுட்டு நம்ம மறுபடியும் மலையேறிக்கலாங்க. இந்த கோயில் காலையில் 6 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் திறந்துருக்குங்க. சாயந்தரம் 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இந்த கோயில் நட திறந்துருக்குங்க. இப்போ மலை மேலே வந்துட்டோங்க. இடது பக்கமாக பார்த்தீங்கன்னா இடுமன் சந்நிதி இருக்குங்க. நம்ம இப்போ இடுமனை வழிபட்டுட்டு வலது பக்கமாக விநாயகர் சந்நிதியும் இருக்குதுங்க. விநாயகரையும் வழிபட்டு நம்ம உள்ளே போய்க்கலாம். நம்ம இப்போ பொன்மலை வேலாயுத சுவாமி திருக்கோவில் சன்னிதானத்துக்கு வந்துட்டோங்க. நம்ம உள்ளே போய்க்கலாம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா 700 ஆண்டுகளுக்கு மேலே மிகவும் பழமை வாய்ந்த கோயிலுங்க. இந்த கோயில் கிபி 14ஆம் நூற்றாண்டில் புரவிபாளைய ஜமீன் சந்திரகோபண்ண மண்டாடியாரால் நிறுவப்பட்டதுன்னு சொல்லப்படுதுங்க. அவர் தீவிர முருகர் பக்தர்னு சொல்லப்படுதுங்க. அவர் வருடம் தைப்பூசத்தன்னைக்கு விரதம் இருந்து பாத யாத்திரை போகிறத வழக்கமாக வச்சுருக்காருங்க. தைப்பூசத்தன்னைக்கு விரதம் இருந்து தன் ஊர் மக்களோட பாத யாத்திரையாக புரவிபாளைய ஜமீன் போனாருங்க. அப்படி போயிட்டு இருக்கிறப்ப பழனி அடிவாரத்தில் ஆயக்குடி ஜமீன் பார்த்துட்டு நீங்கள் உணவு அருந்து விட்டு தான் போகணும்னு சொல்லியிருக்காருங்க. அவர் முருகனையே நினச்சி வேண்டி விரதம் இருக்கிறதுனால
உணவு அருந்த மாட்டேன்னு சொல்லியிருந்திருக்காருங்க. இல்லை நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லி அவர் அடம் பிடிச்சதால அவர் மனம் வேதனைப்பட்டு திரும்பி அவர் ஊருக்கே வந்துட்டாராமாங்க. முருகனை பார்த்து வழிபட முடியலையேன்னு நினச்சி அவர் ரொம்ப வேதனைப்பட்டாராமாங்க. அதனாலேயே அவருக்கு நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக ஆயிட்டாராமாங்க. அப்போ அவரோட கனவுல முருகர் வந்து உங்களோட பக்தியை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன், நானே வந்து உங்களுக்கு காட்சி அளிக்கிறேன்னு சொல்லி இந்த பொன்மலை வேலாயுத சாமி திருக்கோவிலில் வந்து அவருக்கு காட்சி அளித்ததாக சொல்லப்படுதுங்க. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவை எங்கள் சேனலுக்கு கொடுங்க. நன்றி.